காலியா இருக்குது குடம். அதை பாக்குறீங்க. இதுல என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்க நம்பல. இல்லைம்மா, இல்ல இருக்குதுங்க, சரியா பாருங்க, கையை விட்டு பாக்குறீங்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லு. இல்ல இல்ல, இன்னும் சரியா நீங்க பாக்கலன்ற. இன்னொரு ஆள் வந்து என்ன அப்படி சொல்றாங்கன்னு கவுத்து போட்டு கவுத்து போட்டு பார்த்தாலும் ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லைன்னு. இல்ல, அதுல ஒரு பொருள் இருக்குது, அதை கண்டுபிடிங்க. ஏதாவது ஒரு ஆளு, ஆமா ஆமா இருக்குதுங்க, தெரிஞ்சுக்கிட்டியா? சரி, எல்லாருக்கும் என்ன இருக்குது நீ கண்டுபிடிச்ச? அவங்க எல்லாம் இல்லைன்னாங்களே, நீ இருக்குதுன்றைய சொல்லு. காற்று இருக்குதுங்க. இந்த 3 பேரும் கண்டுபிடிக்கல, அவன் கண்டுபிடிச்சிட்ட. சரிப்பா, நீங்க 4 பேர் இருக்கீங்க, அந்த காற்று அந்த குடத்துல இருந்து எடுத்துட்டு. அது எப்படி அள்ளி அள்ளி எடுக்க எடுக்க வந்துகிட்டே தானே இருக்கான். அது முடியாதுன்ற 3 பேரும். 4ஆவது ஆள் என்ன சொல்றான்? நான் எடுத்துட முடியும். எப்படி எடுப்பேன்? இங்க பாருங்க, நேரா எடுத்துட்டு போய் இன்னொரு குடத்துல இருந்த தண்ணியை எடுத்து அதுல ஊற்றலாம், கொண்டாந்து வைக்கிறேன், காத்து போயிட்டு. இதே போல ஒரு கெட்டது என்றதை தள்ளி வைக்கணும்னு சொன்னா நல்லதை நிரப்பணும். கெட்டதை தனியா எடுக்கவே முடியாது. நீங்க கெட்டதை எடுக்கணும்னா அதைத்தான் நினைக்கலாம். நினைக்க 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 அதுவாகவே ஆயிடுங்க நீங்க. அதனால நல்லதை நினைச்சு நினைச்சு செய்து 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 அதை நிரப்புற போது தானாகவே அதான் உள்ளதை உணர்தல், அல்லதை விடுதல், நல்லதை செய்தல், உள்ளதை உணர்தல், நல்லது செய்தல், அல்லதை விடுதல் என்று 3 வார்த்தைகளை கொடுத்திருக்கேன்.